குரோதம் எத்தகைய நிலை எனில் அதில் நம் நாவானது நம் மனதிலும் துரிதமாக செயலாற்றும். பேராசை எத்தகைய நிலையெனில் அதில் தன்னலமானது கருணையை மிஞ்சிய வேகத்தில் செயலாற்றும். பழிவாங்குதல் எனும் உணர்வால் ஒருவர் மற்றவரை காட்டிலும் தனக்கே அதிகமாக ஊறு விளைவித்துக் கொள்கின்றார். அதோடு பொறாமை ஒருவரை தனது சுய அடையாளத்தை அது இழக்கச் செய்துவிடும், அவரை முற்றிலுமாக மாற்றிவிடும். மற்றொரு புறம் ஆனந்தம், அது ஆத்மாவானது சரீரத்தை காட்டிலும் மகிழ்ச்சி அடையும் ஒரு நிலை. மற்றும் மையல் பரவச பாவமாகும். அதில் நமது துன்பமானது அனைவருக்கும் பகிரப்பட்டு அனைவரின் சுகத்தையும் நாம் பெற இயலும். எனில் தமக்கு குரோதம், பொறாமை, பேராசை, வஞ்சம் தீர்த்தல் முக்கியமா, அல்லது ஆனந்தமயமான நிலையில் மையலோடு வாழ்வை தொடர விருப்பமா? நிர்ணயம் தமதே ஆகும். ஏனெனில் நான் இது குறித்து நிர்ணயித்தாகிவிட்டது. ராதா ராதா.